பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 13 முதல் 18 வசனங்கள். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க திராணி உள்ளவர்களும் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். பாதி பேர் நீங்கள் வாசிக்க மாட்டேங்க, பாதி பேர் நீங்கள் மனசில் வாசிக்க உங்களுக்கே கேட்க மாட்டேங்குது. we can start back again. சரியா? எல்லாம் சத்தம் கேட்குற வரைக்கும் திருப்பி வாசிக்க போகிறோம். ஆமாம், எல்லாம் சேர்ந்து வாசிக்கணும். முதல்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் தானி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் ஏயும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய வசனங்கள் எப்பொழுதும் உன் ஜீவன் உள்ளவைகள். கர்த்தர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உடைய வார்த்தைகளோ அந்த வார்த்தைகளின் ஒரு உறுப்பாகிலும் அழிந்து போவதில்லை. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்புவீராக. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து அதிலே பயிர் கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்பினதை செய்து அதை நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்ற வசனத்தின்படியாக இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்புவீராக. எங்களுடைய வாழ்க்கையில் கனி கொடுப்பதற்காக கர்த்தர் இந்த வசனங்களை பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சொல்லும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். ஆவிக்குரிய யுத்தம் என்கிற தலைப்பிலே சில வாரங்களாக நாம் தேவனுடைய செய்தியை தியானித்துக் கொண்டு வருகிறோம். நாம் இருக்கிற ஒரு யுத்தம் ஒன்று இருக்கிறது. அந்த யுத்த களத்தில் நாம் ஜெயம் பெறுவதற்காக நீங்கள் கர்த்தருக்குள்ளாகவும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் ஒரு முக்கியமான காரியமாக அவர் எபேசு சபைக்கு எழுதியிருக்கிற இந்த ஆலோசனையை மனதிலே வைத்து அதை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். இந்த ஆவிக்குரிய யுத்தம் என்று சொன்னால் என்ன? நமக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு யுத்தம் ஒன்று உண்டு. அது மாம்சத்திற்கு ஏற்ற ஒரு யுத்தம் அல்ல. அது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நிறைந்த ஜனங்களோடு மனிதர்களோடு செய்யப்படுகிற யுத்தமும் அல்ல. அது ஆவிக்குரிய உலகத்திலே நடக்கிற யுத்தம். நமக்கு விரோதமான எதிராளியாகிய பிசாசானவனுக்கு விரோதமாக நடக்கிற ஒரு யுத்தம். இது தேவனுடைய ஒளியின் ராஜ்யத்திற்கும் பிசாசினுடைய இருளின் அந்தகாரத்தின் ராஜ்யத்திற்கும் நடுவில் நடக்கிற ஒரு யுத்தம். அந்த யுத்தத்திலே தேவ பிள்ளைகளாகிய நாம், ஒளியின் பிள்ளைகளாகிய நாம் அந்த பிசாசின் ராஜ்யத்தை ஜெயம் பெற வேண்டும். அதற்காகத்தான் வேதம் என்ற அறிவுரையை நமக்கு தருகிறது. இந்த செய்தி தொடரின் முந்தின செய்திகளை கேட்க தவறி இருந்தால் நீங்கள் ஆன்லைன் மூலமாக இதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். என்று சொன்னது முக்கியமான ஒரு காரியம். இந்த கடைசி காலத்திலே அந்த யுத்தம் அதிகமாக மும்முரமாகிற ஒரு நாட்களுக்குள்ளாக வந்திருக்கிறோம். கடைசி காலத்தின் பலவிதமான காரியங்களை நடக்கப் போகிறது என்பதை குறித்து கர்த்தர் ஒவ்வொன்றா சொல்லிக் கொண்டு வரும் பொழுது உலகம் முழுமையாய் நடக்கப் போகிற பல அடையாளங்களை குறித்து இயேசு பேசினார். அதில் ஒரு காரியத்தை இயேசு சொன்னார். அவர் சொன்ன காரியம் என்ன? பூமி அதிர்ச்சிகளை நீங்கள் உலகத்தின் பல இடங்களில் கேள்விப்படுவீர்கள் என்று சொல்லி. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஜூலை மாதத்தில் மாத்திரம் ஈரான் தேசத்தில் மாத்திரம் 80க்கும் மேலான பூமி அதிர்ச்சிகள் நடந்திருக்கின்றன. வெனிசுவேலாவில் ஒரு பெரிய ஒரு பூமி அதிர்ச்சியினாலே அநேகர் மரித்து போயிருக்கிறாங்க. கொலம்பியாவில் ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி, அதிலே மக்கள் மரித்து போயிருக்கிறாங்க. நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா 7.7 ரிக்டர் அளவிலே இந்தோனேசியா தேசத்திலே ஒரு பெரிய ஒரு நிலநடுக்கம் வந்திருக்குது. அநேகர் அதில் மரித்து போயிருக்கிறாங்க. அதுக்குரிய மீட்பு பணிகள் கூட இன்னும் தொடங்கவில்லை என்பதை குறித்து நம்ம கேள்விப்படுகிறோம். ஆகவே கர்த்தர் சொன்ன எல்லா காரியங்களும் நடந்து கொண்டே வருகிறது. ஆகவே இந்த கடைசி காலத்திலே
யுத்தத்தில் ஜெயம் பெறுவதற்கு நம்ம ஆவிக்குரிய கர்த்தருடைய சத்துவத்திலே பலப்பட வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் முடிந்த நாட்களிலே பேசி வருகிறார். சரி, இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் நாங்கள் எப்படி ஈடுபட வேண்டும் என்பதை குறித்து பார்க்கும் பொழுது தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை குறித்து நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். எபேசியர்களின் நிருபம் 6வது அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற யுத்த ஆயுதங்கள் அவைகளை குறித்து ஒவ்வொன்றாக நம்ம தியானித்து வருகிறோம். கடந்த வாரங்களிலே சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சுவிசேஷத்திற்கேற்ற ஆயத்தம் என்னும் பாதரட்சை என்கிற மூன்றையும் தியானித்து கடந்த வாரத்திலே விசுவாசம் என்னும் கேடகத்தை குறித்து தியானிக்க ஆரம்பித்தோம். அந்த செய்தியை நம்ம முற்றிலுமாக நிறைவு செய்யாதபடினால இதன் தொடர்ச்சியை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறது விசுவாசம் என்னும் கேடகம். இந்த விசுவாசத்தை பார்க்கும் பொழுது பவுல் எழுதுகிறார் எபேசியர் 6:16, பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் எனும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாகவும் நில்லுங்கள் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். அப்போ ஆவிக்குரிய எல்லா ஆயுதங்களும் முக்கியமானவைகள் தான். ஆனால் அவர் சொல்லுகிறார், இந்த விசுவாசம் எப்படிப்பட்டதா? அது எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு ஆயுதமாம். ஹல்லேலூயா. அதை மேன்மைப்படுத்தி அவர் பவுல் எழுதுகிறார். ஆகவே எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை எடுத்துக்கொண்டவர்களாக நில்லுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசம் என்ற கேடகத்தை குறித்து பார்க்கும் பொழுது ரோமஸ் போர் சேவகர்கள் வைத்திருந்த கேடகத்திற்கு ஒப்பாக பவுல் இதை ஒப்புமைப்படுத்தி சொல்லுகிறார். அது கிட்டத்தட்ட 4.5 அடி உயரமும் 2.5 அடி அகலவுமாக இருக்கிற ஒரு சிறிய கதவை போன்ற தோற்றம் அளிக்கிற ஒரு பலகையாக அது இருந்தது. அதன் மேற்புறத்திலே விசேஷமான தண்ணீர் மற்ற தண்ணீரை உறிஞ்சி கொள்ளுகிற தோல் அப்படிப்பட்ட காரியங்கள் பயன்படுத்தப்பட்டு அதனாலே சத்துரு எய்கிற ஆயுதங்களில் இருக்கிற அக்னியை கூட அது அவித்து போடுறதுக்கான திறன் கொண்டதாக இருந்தது. ஆகவே தான் அதை குறித்து சொல்லியிருக்கிறார், நீங்கள் இதை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி. இந்த ரோம போர் சேவகர்கள் வைத்திருந்த இந்த ஆயுதத்தின் மேன்மை என்ன என்று சொன்னால், இது ஒரு தனி மனிதனாக நின்று ஒரு சேவகர் தனக்கு முன்பாக அந்த கேடகத்தை வைத்து பின்பாக ஒளிந்து கொண்டால் சத்துருவின் எல்லா காரியங்களையும் தடை செய்து விடலாம். அது மாத்திரமல்ல, ஒரு முழு சேனையாக சென்று கொண்டிருக்கும் பொழுது அதை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அந்த கேடகத்தை பயன்படுத்தி நடுவில் இருக்கிற கேடகத்தை மேலாக தூக்கி பிடித்து நின்று கொண்டிருந்தால் அந்த சிறிய குழுவாகிய அந்த முழு போர் சேவகர்களுக்கும் அது ஒரு கோட்டையாக கூட மாறிவிடும். அவ்வளவு பெரிய வல்லமையுள்ள ஒரு ஆயுதம். ஆகவேதான் இதை பயன்படுத்த வேண்டும் என்பதை சொல்லி பவுல் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஆனால் இதை குறித்து பார்க்கும் பொழுது இது ஏதோ ஒரு பாதுகாவலுக்கான யுத்தம், ஒரு ஆயுதம் மாத்திரமல்ல, இது சாத்தானை எதிர்த்து ஜெயம் பெறுவதற்காகவும் நமக்கு இன்று கொடுக்கப்படுகிற ஒரு ஆயுதம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர்கள் நிருபத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 11வது அதிகாரம் அது விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அதிகாரம். எபிரேயர் 11:32 முதல் 35 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளை குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது என்று சொல்லி விசுவாசத்தினாலே தேவ ஜனங்கள் எப்படியெல்லாம் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை குறித்து ஒரு ஒவ்வொருவராக உதாரணத்தை கொடுத்து அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதில் அவர் சொல்லுகிறார், அவர்கள் என்ன செய்தார்களாம், விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். அப்ப ராஜ்யங்களை ஜெயிப்பதற்கு விசுவாசம் பயன்படுத்தப்படுகிறது. பிசாசின் ராஜ்யத்துக்கு முடிவு கொண்டு வருவதற்கு, அந்த ராஜ்யத்துக்கு விரோதமாக நாம் ஜெயம் பெறுவதற்கு இந்த விசுவாசம் பயன்படுத்தப்படுகிறது. ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், வேறு சிலர் மேன்மையான உயிர் தொழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு பல காரியங்களை குறித்து சொல்லுகிறார். இந்த விசுவாசம் தான் ராஜ்யங்களை ஜெயிப்பதற்காக கொடுக்கப்படுகிற ஆயுதம் என்று சொல்லி அவர் எழுதி தருகிறார். ஆகவே தான் இந்த விசுவாசம் மிகவும் முக்கியமான ஒரு ஆயுதம். இதில் கடந்த வாரம் தியானிக்கும் பொழுது அதில் 2 காரியங்களை குறித்து தியானித்தோம். இந்த விசுவாசம் எப்படி பயன்படுத்தப்படுகிறதா, நமக்கு விரோதமாக வருகிற சோதனை என்று நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு விசுவாசம் பயன்படுத்தப்படுகிறது. Faith is a shield against temptation. நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தான் சோதனைகளை அனுப்பும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில பாதிப்புகளை அனுப்பும் பொழுது அதை ஜெயம் பெறுவதற்கு நாம் ஒரு இந்த விசுவாசத்தை கொண்டு நாம் ஜெயம் பெறலாம் என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். சிலர் சொல்லுவாங்க, என்னுடைய வாழ்க்கையிலே எங்கள் பாஸ் தான் எனக்கு பெரிய சோதனையாக இருக்காரு, அவர் மூலமாக பிரச்சனைலாம் வருதுன்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நோய் வந்திருக்கிறது, அதுதான் சோதனையாக இருக்கிறது என்று சொல்லுவாங்க.
சொல்லுவார்கள். சாத்தான் சோதனைகளை எதற்காக அனுப்புகிறான்? ஒரு மனிதனுடைய விசுவாசத்தை அழித்து போடுவதற்காக அவன் போராடுகிறான். பேதுருடைய வாழ்க்கையிலே அவனுடைய விசுவாசத்தை அழித்து போடுவதற்காக அவன் போராடினான். யோபுவின் வாழ்க்கையிலே அவனுடைய விசுவாச வாழ்க்கையை முடித்து விடும்படியாக அவன் போராடினான். தேவாதி தேவன் யாரையும் பொல்லாங்கினால சோதிக்கிறவர் அல்ல என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆக பிசாசத்தில் வருகிற சோதனைகளை ஜெயம் பெறும் பொழுது நாம் கொண்டிருக்கிற விசுவாசம் என்னவா இருக்க வேண்டும்? முதலாவதாக சொல்ல வேண்டும், எல்லா மனிதருக்கும் நேரிடுகிற சோதனை தான் எனக்கு நேரிடுகிறது என்கிற ஒரு விசுவாசம். இரண்டாவதாக, என்னுடைய திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட என் தேவன் எனக்கு இடம் கொடுக்கிறது இல்லை என்கிற ஒரு விசுவாசம். மூன்றாவதாக, சோதனையோடு கூட சோதனைக்கு தப்பித்துக் கொள்கிற போக்கை அவர் உண்டு பண்ணுகிறார் என்கிற ஒரு விசுவாசம். ஹல்லேலூயா. அதை குறித்து கடந்த வாரத்தில் தியானித்தோம். இந்த விசுவாசத்தில் நாம் நிற்கும் பொழுது இந்த சாத்தானுடைய வாழ்க்கையை அனுப்புகிற எல்லா சோதனைகளையும் மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார். ஆகவேதான் இந்த விசுவாசம் ஒரு முக்கியமான ஆயுதம். இரண்டாவதாக, சாத்தான் எய்கிற அக்னி ஆஸ்திரம் என்ன? அதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நம்ம பார்த்தோம், சாத்தானுடைய வஞ்சனைகளை எதிர்ப்பதற்கு இந்த விசுவாசம் ஒரு நல்ல ஒரு ஆயுதம் என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். Faith is a shield against deception. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே கடைசி நாட்களிலே ஒரு பெரிய ஒரு ஏமாற்று வேலை, வஞ்சகத்தை கொடுத்து நம்முடைய விசுவாசத்தை திசை திருப்புவதற்காக சாத்தான் முயற்சி செய்கிறான். எப்படி ஏவாளுடைய மனதை விசுவாசத்தை விட்டு விலகும்படியாக அவன் போராடினானோ அதே விதமாக கடைசி நாட்கள் வரைக்கும் அவன் போராடுகிறான். அப்ப அந்த போராட்டத்திலே, அந்த யுத்தத்தில் ஜெயம் பெறுவதற்கு நமக்கு ஒரு ஆயுதம் தேவை. அதுதான் விசுவாசம் என்பதை குறித்து நம்ம கடந்த வாரத்தில் நம்ம தியானித்து வந்தோம். வேதம் என்ன சொல்லுகிறது? சாத்தான் எப்பொழுதும் வஞ்சிக்கிறவன், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறவன். அவன் எப்பொழுதுமே பொய்களை தான் சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கிறவன். பார்த்தீங்கன்னா அவன் ஆதி காலம் முதல் அவன் அப்படியாக அவன் பொய்களை பேசிக்கொண்டே வந்தான் என்பதாக நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ஏவாளிடத்திலே பொய் சொல்லி அவளை வஞ்சித்தான். அதோடு கூட நிற்கவில்லை, அவன் பல இடங்களிலே பொய்களை சொல்லி கொண்டே வருகிறபடினாலே அவன் பொய்களுக்கு பிதா என்று சொல்லி வேதம் சொல்லி கற்று தருகிறது. கடைசி நாளில் என்ன நடக்குமா? நம்ம அதை குறித்து யோசித்து பார்க்கும் பொழுது பிசாசானவன் ஒரு திரியேக விதமாக அவன் வெளிப்படுவான். சாத்தான் அவன் மிருகமாக வெளிப்படுவான். அவனுடைய பெயரே மிருகம் என்பதாக வேதம் நமக்கு கற்று தருகிறது. அந்த மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளும்படியாக, எல்லாரை கட்டாயப்படுத்தும்படியாக ஒரு அந்தி கிறிஸ்து என்கிற ஒரு தலைவனை அந்த சாத்தான் எழுப்பி கொண்டு வருவான். அதோடு கூட அந்த அந்தி கிறிஸ்துவுக்கு துணை செய்யும்படியாக ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்கிற ஒரு மூன்றாவது நபரை அவன் எழுப்பி கொண்டு வருவான். கடைசி நாளில் இது நடக்க போகிற ஒரு காரியங்கள். அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த சாத்தான் ஒரு ஆவிக்குரிய மனிதனாக இருப்பான். அவன் வெளிப்படுவதில்லை, ஆனால் அவன் பூமியில் 2 பேரை வெளிப்படுத்துவான். ஒருவன் முதலாவதாக அவன் ஒரு அந்தி கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு அரசியல் தலைவனாக இருந்து எல்லாரையும் வஞ்சிக்கிறவனாக அவன் எழும்புவான். அவன் தான் சொல்லுவான், இந்த மிருகத்திற்கு ஒரு சுரூபத்தை பண்ண வேண்டும். இந்த சாத்தானுடைய மிருகம் இருக்கிறதே, அந்த மிருகத்துக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தை நம்ம பண்ண வேண்டும். அந்த சுரூபம் சும்மா இருக்கக்கூடாது, அதை வணங்காதவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரத்தை அதற்கு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சட்டங்களை கொண்டு வருகிறவர் இந்த அந்தி கிறிஸ்து. இந்த மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்கள் தவிர வேறு யாரும் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு வஞ்சிக்கிறவன் இந்த அந்தி கிறிஸ்து. அவர் கடைசி நாளில் வெளிப்படுவதற்காக ஆயத்தமாயிருக்கிறான். சபை எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகையிலே சபை எடுத்துக் கொள்ளப்படும் பொழுதுதான் அவன் வெளிப்படுவான். அவன் வெளிப்படும் பொழுது அந்த அந்தி கிறிஸ்து உலகம் முழுவதும் தன்னுடைய ஆளுகைக்குள்ளாய் கொண்டு வந்து ஒரே அதிகாரியாக இருந்து 7 வருஷம் பூமியை உபத்திரவப்படுத்துவதற்காக அவன் ஆளுகை செய்வான். அவனோடு கூட இருந்து துணை செய்கிறவன் தான் கள்ள தீர்க்கதரிசி. இந்த கள்ள தீர்க்கதரிசி சாத்தான் கொண்டு வருகிறதுல பரிசுத்த ஆவிக்கு இணையாக அவன் பயன்படுத்துகிற ஒரு கள்ள தீர்க்கதரிசி. அவன் ஒரு மத தலைவனாக இருப்பான், ஒரு ஆவிக்குரிய தலைவனாக இருப்பான். இப்படி 3 பேரும் சேர்ந்து தான் இந்த உலகத்திலே கிரியைகளை நடத்துவார்கள் கடைசி நாளிலே. அப்ப சாத்தான் பிதாவுக்கு ஒப்பானவனாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுவான். அந்தி கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவுக்கு சமானமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுவான். கள்ள தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுவான். இப்ப இதுதான் வஞ்சனை, கடைசி கால வஞ்சனை என்று சொன்னால் இதுதான். இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் ஒரே மதம் தான் தேவை, எல்லா மதங்களும் சொல்லுகிறது ஒன்றுதான். ஆகவே ஒரே மதம் என்று சொல்லி ஒன் வேர்ல்டு ரிலிஜியன் என்பதை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப சாத்தான் வெளிப்படும் பொழுது நம்முடைய வஞ்சனையிலிருந்து தப்பிக்கொள்வதற்கு நம்மை பாதுகாத்துக் கொள்கிற ஒரே ஒரு ஆயுதம் இந்த விசுவாசம் தான். ஹல்லேலூயா. அவரை பற்றி கொண்டால் மாத்திரம்தான் பாதுகாத்துக் கொள்ளப்பட முடியும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தரிசனத்தில் கர்த்தர் காண்பிக்கிறார் யோவானுக்கு. அப்பொழுது நான் மிருகத்தின் வாயிலிருந்தும் அந்தி கிறிஸ்துவின் வாயிலிருந்தும் தவளைகளுக்கு ஒப்பான 3 ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் பூமி எங்கும் சென்று ஜனங்களை வஞ்சிக்கிற ஆவிகள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப கடைசி நாளிலே இந்த வஞ்சிக்கிற ஆவி கட்டவிழ்த்து விடப்படும். அநேகர் வஞ்சனைகளுக்கு இடம் கொடுத்து விசுவாசத்தை விட்டு வழுவி போவார்கள் என்பதாக யூதாவின் புஸ்தகம் எழுதி
வைத்திருக்கிறது. எல்லாம் தேடி பார்த்தால் கடைசி நாட்களுக்குள்ள வந்து கொண்டு தான் இருக்கிறோம். அது நிறைவேறுகிற நாட்கள் வெகு சமீபமாக இருக்கிறது. கடைசி சில மணித்துளிகளுக்குள்ளாகத்தான் நம்ம வந்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகவே தான் இந்த விசுவாசம் நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு ஆயுதம். அதை அணிந்து கொண்டு நாம் ஜெயம் பெற வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப முதலாவதாக விசுவாசம் நமக்கு விரோதமாக சாத்தான் கொண்டு வருகிற சோதனைகளை தப்பிக்கொள்வதற்கு ஒரு ஆயுதம். இரண்டாவதாக நமக்கு விரோதமாக அவர் கொண்டு வருகிற வஞ்சனைகளை எதிர்த்து நின்று ஜெயம் பெறுவதற்காக நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஆயுதம். மூன்றாவதாக என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். மூன்றாவது நான்காவதுமான 2 காரியங்களை இன்றைக்கு தியானித்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். மூன்றாவதாக வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த விசுவாசம் தான் சாத்தான் நமக்கு விரோதமாக கொண்டு வருகிற குற்றச்சாட்டுகளை எதிர்ப்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம். Faith is a shield against accusations of the enemy against ourselves. நமக்கு விரோதமாக சாத்தான் எப்படியெல்லாம் போராடுகிறான்? அவன் எல்லாரையும் குற்றம் சாட்டுகிறவன் என்பதாக அவனை குறித்து வேதம் கற்றுத்தருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இதுதான் கடைசி நாட்களில் வெளிப்பட இருக்கிற ஒரு சத்தியம். அப்போ ஒரு நாள் ஒன்று வரும், தேவாதி தேவன் நம்மை குற்றப்படுத்துகிற சாத்தானை தரையிலே தள்ளி விடுவார், அவனை பாதாளத்தை தள்ளி வேலி அடைத்து விடுவார். அதைத்தான் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த சாத்தான் அடைக்கப்பட்ட பின்பு 1000 வருஷம் அரசாட்சி இந்த பூமியில நடைபெறும். தேவனை நம்புகிறவர்கள், கர்த்தருக்காக வருகைக்காக ஆயத்தமாக இருந்த பரிசுத்தவான்களாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் நட்சத்திரங்களை போல பிரகாசித்து அந்த 1000 வருஷம் அரசாட்சி செய்வார்கள். அதுதான் நம்ம எதிர்பார்க்கிற விசுவாசம், அதுதான் நம்ம வைத்திருக்கிற விசுவாசம். கடைசி நாள் அப்படித்தான் நடக்க போகிறது. அந்த நாள் எப்பொழுது நடக்கும்? அந்த நாளையோ யாரும் அறிவது இல்லை என்பதாக வேதம் கற்றுத்தந்தாலும் அதில் நடக்க வேண்டிய எல்லாவற்றையும் பல வேத புத்தகங்கள் மூலமாக நம்ம தெளிவாக அறிந்து கொள்ளலாம். அந்த நாள் இன்றைக்கு கூட வரலாம். இயேசு கிறிஸ்து ரகசிய வருகை வரும் பொழுது 7 வருஷம் தான் உலக மகா உபத்துக்குள்ளாக தள்ளப்படும். அதன் பின்பு 1000 வருஷ அரசாட்சி கடந்து வரும். அந்த 1000 வருஷ அரசாட்சி கடந்து வருவதற்கு நாம் தேவனுடைய ரகசிய வருகையிலே அவரோடு கூட இருப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டுமா? அது எப்படி சொல்லுகிறது? வேதம் சொல்லு, 10 கன்னிகைகள் இருந்தாங்க, 10 பேரும் மணவாளனை பார்க்கத்தான் போனாங்க. ஆனால் 5 பேர் ஆயத்தமாக இருந்தாங்க, 5 பேர் ஆயத்தமா இல்லை. அப்ப சபையில பாதி பேர் ஆயத்தமா இருப்பாங்க, பாதி பேர் ஆயத்தமா இருக்க மாட்டாங்க. ஆயத்தமா இல்லாதவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்க. நீங்க சொல்லலாம், ஒருவேளை நான் தான் சர்ச்சைக்கு போறேனே, நான் தான் தினந்தோறும் ஜெபிக்கிறேனே, நான் தான் காணிக்கை கொடுக்கிறேனே, எல்லாம் சொன்னாங்க, நான் ஊழியம் செய்யறேன்னு கூட நீங்க சொல்லலாம். ஆனால் ஆயத்தமா இல்லைன்னா கர்த்தர் சமூகத்தில் காணப்பட முடியாது. அதுக்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. அதுக்குத்தான் ஆவியானவர் கொடுக்கிற இந்த விசுவாச வரங்கள் நமக்கு தேவை. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த குற்றம் சாட்டும் பொழுது, சாத்தான் எழுந்திருக்கும் பொழுது அவனுக்கு விரோதமாக நிற்பதற்கு ஆயத்தப்படுத்துகிறது இந்த ஒரு பெரிய ஆயுதம் தான். இன்னைக்கு பாருங்க, குற்றம் சாட்டுகிறது என்ன சொன்னோம்? என்ன? இட் இஸ் அஃபென்ஸ். கடைசியில் என்ன செய்வாங்களாம்? அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பார்கள். இது நடக்குமா? கடைசி நாள் வேதம் இயேசு சொல்லிக் கொடுத்த காரியம் இதுதான். சபையில் இன்றைக்கு காணப்பட்ட முக்கியமான ஒரு காரியம், பிரச்சனை என்ன? யாருக்கோ ஒருத்தரை பிடிக்கல, அவருக்கு இவனை பிடிக்கல, இவருக்கு அவனை பிடிக்கல. ஏன் பிடிக்கல? அவங்க சொல்றது ஏதோ தப்பா சொல்லிட்டாங்க, என்னை பற்றி தப்பா சொல்லிட்டாங்க. somehow they are offended. இந்த மாதிரி அஃபென்ஸ் ஆனோன்னு என்ன ஆகிறாங்க? நான் சபைக்கு வரமாட்டேன்னு சொல்லி வேற போய் இடத்துக்கு போவாங்க. இல்லாட்டி நான் எனக்கு தெரியாதா, நான் தான் நீதிமான், என்னை விட அவங்களை சொல்லலாமா, இல்லாதவங்க சொல்லலாமா, என்ன எப்படி குற்றமா சொல்லலாம்? நான் இது வரைக்கும் அப்படிலாம் சொன்னதே கிடையாது, பண்ணதே கிடையாது. இல்லாததெல்லாம் சொல்றாங்களே, இல்லாதெல்லாம் என்னை பற்றி பொய்யா சொல்றாங்க, அந்த சபைக்கு நான் ஏன் போகணும் அப்படி சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அது அமைதியாக இருந்தால் உங்களுக்கு தான் தெரியும் போல தெரியுது. ஹல்லேலூயா. நடக்கிறத தான் நான் சொல்றேன். அப்ப சொல்லுவாங்க எல்லாரும், என்னை பத்தி எப்படி சொல்லலாம், நான் இந்த சபைக்கு வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. இதுதான் சாத்தான் கொண்டு வருகிற முக்கியமான ஒரு ஆயுதம். அதை எப்படி அதை பயன்படுத்துகிறான்? முதலாவதாக தேவனுக்கு முன்பாக நம்மை குற்றப்படுத்துகிறான். இரண்டாவதாக சகோதரர் முன்பாக நம்மை குற்றப்படுத்துகிறான். ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தும்படியாக தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறான். சிலர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் ஏன் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் போதும், இந்த பிசாசு பிடிச்செல்லாம் சொல்லுவாங்க, இந்த குறி சொல்லுக்கெல்லாம் போவாங்க, எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை வருது ஏன்னு. இந்த பிசாசு குறி சொல்லும், உங்கள் வீட்டில் மாமியார் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாமியார் தான் அதுக்கெல்லாம் காரணம், அவங்க தான் அவருக்கு செய்வரை வச்சிருக்கிறாங்கன்னு பிசாசு சொல்லிக் கொடுக்கும். அதை நம்புவாங்க மக்கள். இதுதான் சாத்தான் செய்கிற காரியம். அவன் என்ன செய்கிறான்? வாழ்க்கையிலே மற்றவர்களை குற்றப்படுத்தும்படியாக அவன் கொண்டு வந்து அந்த குற்றச்சாட்டுகள் மூலமாக விசுவாசத்தை அவன் எடுத்து போடும்படியாக அவன் போராடுகிறான். நம்ம அதற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது அதை தேவனுடைய சமூகத்தில் வைத்து ஜெபிக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும், பழக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகளில் வீணாக மற்றவர்களை குற்றப்படுத்துகிறது வெளியே வர வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது?
சொல்லுகிறது, அநேகருடைய அன்பு தணிந்து போகிறதுனாலே அநேகர் ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். இந்த கடைசி நாளிலே அன்பு தணிந்து போகிறதுனாலே விசுவாசம் எடுத்து போடப்படும் என்பதாகலாம் வேதம் கற்றுத்தருகிறது. இதெல்லாம் நடக்கிற நாட்கள் வரும். ஆனால் எப்படி நடக்கும், அதை சாத்தான் செயல்படுத்துவான் என்பதை கர்த்தர் இப்பொழுது வெளிப்படுத்தி தருகிறார். ஆகவே நம்ம அதை அறிந்து கொண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், நீங்கள் வெளிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேதம் கற்றுத் தருகிறது. ஆக இப்படிப்பட்ட தீமையான மொழிகளை சொல்லும் பொழுது நம்ம எப்படி விசுவாசத்தோடு நம்ம ஜெயம் பெற முடியும்? நீங்கள் கேட்கலாம், எப்படிப்பா இந்த விசுவாசத்துக்கு என்ன சம்பந்தம்? எல்லாம் என்ன குற்றம் சொல்கிறாங்க, என்ன அப்படிலாம் பேசுகிறாங்க, நான் எப்படி விசுவாசத்தினால் ஜெயம் பெற முடியும் என்று சொல்லலாம். இதில் தான் வேத வசனத்தை விசுவாசிப்பதற்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும். ஹல்லேலூயா! எல்லாம் பைபிள் விசுவாசிக்கிறீங்களா? ஆமே. இப்போ எல்லா வசனத்தையும் விசுவாசிக்கிறீங்களா? ஆமே. இப்போ பாதிக்கு தயக்கம், ஏதாவது வசனத்தை சொல்ல போகிறாரு, இன்னும் சொல்லவா வேணாம யோசிக்கிறீங்க. ஆனால் எல்லா வசனத்தையும் விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா! அப்போ எல்லா வசனத்தையும் கடைப்பிடிக்கணும், விசுவாசிக்கணும், அது நடக்கணும். அதான் வேதம் சொல்லுகிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 11-12 வசனங்களிலே இயேசுவே சொல்லுகிற காரியம், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களாகில் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்று இயேசு சொல்லுகிற ஒரு வசனம். அப்போ நம்ம பார்க்குறோம், இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரிலே பொய்யாய் சொன்னால் பாக்கியவான்கள். அவருக்கு பாக்கியவான்கள் விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அந்த விசுவாசம் இருந்தால் நீங்கள் இடர் அடைய மாட்டீங்க. விசுவாசம் இல்லைன்னு நினைச்சுவீங்க, 10 பேர் போய் சொல்லுவீங்க, அவள் என்ன சொல்கிறா தெரியுமா என்னை பற்றி அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லுவீங்க. அங்கே போய் இன்னொரு சொல்லுவாங்க, அவர் என்ன சொன்னா தெரியுமா, அவளை பற்றி என்ன சொன்னா தெரியுமா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. 100 மடங்கு அது பலன் கொடுக்கும் சாத்தானுக்கு. ஹல்லேலூயா! நீங்கள் சாத்தானை ஜெயம் பெறணும், நீங்கள் பேசுங்க. நீங்கள் ஜெயம் பெறணும்னா விசுவாசிங்க, வசனத்தை விசுவாசிங்க, ஜெயம் பெறலாம். அப்போ இந்த வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளாததுனாலே, அதை ஆழமாக யோசிக்காததுனாலே நம்ம சாத்தானுடைய தாக்குதல்களுக்கு நம்மையே நம்ம இழந்து விடுகிறோம். வேதம் சொல்லுகிறது தெளிவாக, அதை விசுவாசித்தால் போதும். நீங்கள் சொல்லுவீங்க உடனே, நான் தான் பாக்கியவான்ப்பா, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லுவீங்க. பேசிட்டு என்னை பற்றி சொல்லிட்டியா, தேங்க்யூ ஸோ மச்னு சொல்லுவீங்க. அதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு கிருபை. அவர் அந்த விசுவாசத்துக்காக தான் நம்மோடு கூட பேசிக்கொண்டு, எதற்காக பேசுகிறார் அவர்? அந்த விசுவாசம் உங்களுக்கு உண்டா என்பதற்காகத்தான் நம்மோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 2வது அதிகாரம் 19-20 வசனங்களிலே, ஏனெனில் தேவன் பேரில் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாக இருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோட சகித்தால் அதனால என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். That itself is good to God, that you are enduring all the things that are spoken against you. அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம் இருக்கும் பொழுது சாத்தான் கொண்டு வரும் எல்லா குற்றச்சாட்டுகளையும் நீங்கள் தெளிவாக மேற்கொண்டு விடுவீர்கள். ஏன்னா சாத்தான் தான் பிரிவினை உண்டு பண்ணும்படியாக அவன் போராடுகிறவன், சகோதரர் நடுவில் பிரிவினை உண்டாக்குகிறவன் அவன் தான். வேதம் சொல்லுகிறது 7 காரியங்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என்பதாக நீதிமொழி எழுதப்பட்டிருக்கிறது. அதில் சொல்லப்பட்ட காரியம் என்ன? சகோதரர் நடுவில் பிரிவினைகளை உண்டாக்குதல் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அது யார் சகோதரர்களுக்கு பிரிவினை உண்டாக்குகிறவன்? தேவன், பிசாசானவன் தான் அப்படி கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருப்பான். இயேசு சொன்னார், ஒரு ராஜ்யம் தனக்கு தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் எப்படி நிலைநிற்கும்? சாத்தானும் தனக்கு தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அவனுடைய ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும் என்று இயேசு பேசினார். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த பிரிவினை வரக்கூடாது என்பதற்காகத்தான் தேவன் பேசினார். அந்த பிரிவினை கொண்டு வருவதற்காக தான் சாத்தான் போராடுகிறான். அதற்காக தான் குற்றச்சாட்டுகளை கொண்டு வருகிறான். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து கொடுக்க தாவி விசுவாசத்தினால் நான் எதிர்க்கிறேன். இப்படிப்பட்ட பேசுகிற பேச்சை கொண்டு வருகிறது அந்த நபர் அல்ல. அந்த சகோதரி அப்படி பேசவில்லை, அந்த சகோதரன் அப்படி பேசவில்லை. அவள் பின்பாக இருந்து கிரியை செய்கிற இந்த அசுத்தாவை எப்படி பேசுகிறது? இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிசாசே நான் உன்னை எதிர்க்கிறேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணீங்கன்னா போதும், கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தந்து விடுவார். ஹல்லேலூயா! அப்ப அதை இயேசு விடுதலை சொல்ல வேண்டும், மற்றவர்கள் சொல்லக்கூடாது. அதான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியம். வேதம் தெளிவாக அதை குறித்து சொல்லுகிறது. ஏன் சொல்லப்பட்டதுன்னா, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த விசுவாசம் ஏன் உங்களுக்கு தேவை? கிறிஸ்துவும் உங்களுக்காக அப்படி பாடுபட்டாரே. இயேசு பற்றி என்னெல்லாம் சொன்னாங்க? பைத்தியக்காரன் அப்படின்னு சொன்னாங்க, அவன் பிசாசு பிடித்தவன்னு சொன்னாங்க, அவன் தான் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொன்னாங்க. இப்படி பலவிதமான மொழிகளையும் இயேசுவுக்கு விரோதமாக அவள் சொன்னார்கள். ஆனால் இயேசுவோ அவைகளை குறித்து ஒன்றும் அவர் சட்டை பண்ணாமல் சொல்லுகிறது, அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார்.
தன்னுடைய வாயை திறவாதிருந்தார். அப்ப இயேசு கிறிஸ்துவே அதுதான் ஒரு வழி என்று சொன்னால், நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் எப்படியாய் நம்ம சகிக்க வேண்டும்? இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசுகிறது அதுதான். என் மகனே, என் மகளே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு விரோதமாக பலவிதமான பொய்யான தீமையான மொழிகளையும் சொன்னால் நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். ஹல்லேலூயா! பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா தேவாதி தேவன் அதுக்கு கூட காத்திருக்க மாட்டார். அதுக்கு முன்பாகவே உங்களுக்கு ரிவார்டு கொடுத்துருவார். வேதம் சொல்லுகிறது, சிலருடைய பாவங்கள் என்ன செய்யுமா, நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும் என்று சொல்லப்படுகிறது. முந்திக் கொள்ளும் அர்த்தம், அந்த பாவத்துக்கு கத்த நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் வச்சது பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டார், முதலே பனிஷ்மெண்ட் கொடுத்துருவார். சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்பு நாளுக்கு முந்திக் கொள்ளுமா. ஆகவே அதே போல சில நன்மைகளும் அப்படியாகத்தான் என்று வேதம் சொல்லி, சிலருடைய நன்மைகள் நீதிகளும் அப்படித்தான். அப்போ நீங்கள் நீதிகளை செய்தால் உங்களுக்காக வருகிற ஒரு நித்திய காலத்தை அவர் பலனை தருவார். ஆனால் அப்படி இருக்கிற எப்படியா சில நீதிகள் என்ன செய்யுமா, அந்த நியாயத்திற்கு முன்பாகவே கத்த பலனை கொடுத்து விடுவார். அவர்கள் நீதியை பார்த்து கொண்டு மனதின் உள்ளத்தின் உறுதியை பார்த்து இந்த உலகத்திலே உங்களுக்கு பலனை கொடுப்பார். இல்லை என்றால் நிச்சயமாக உங்களுக்கு நித்திய ராஜ்யத்திலே அவர் பலனை கொடுப்பார். அதுதான் வேதம் நமக்கு கற்றுத்தருகிற காரியம். தாவீதுக்கு விரோதமாக ஒரு மனிதன் எழும்பி வந்தான், சீமையை என்கிற ஒரு மனிதன். இந்த மாதிரி என்ன செய்தான், தாவீது தன்னுடைய சொந்த மகனாகிய யோனத்தானுக்காக பயந்து ஊரை விட்டு ஓடி போகும் பொழுது அவன் பின்பாக தொடர்ந்து வந்து, ரத்த பிரியனே, தொலைந்து போ, நீ சவுலை கொண்டு ராஜாவாக நீ மாறிட்ட அல்லவா, ஆக ரத்த பிள்ளை உன்னை பின்தொடர்ந்து வருகிறது என்று சொல்லி பலவிதமான கொடிய வார்த்தைகளை தான் அவனை தூஷித்தான். அப்போ அபிஷாய் தாவீதை பார்த்து சொல்லுகிறான், இந்த செத்த நாய் என் ராஜாவை தூஷிப்பானே, நான் சென்று ஒரே வெட்டினாலே என்னோட தலையை வாங்கி போடட்டுமே என்று கேட்ட பொழுது தாவீது சொன்னது என்ன, இந்த பென்யமீனை தூஷிக்கட்டும், அப்படி செய்வதற்கு கத்த கட்டளையிட்டு இருக்கிறார். அப்படி செய்ய கத்த கட்டளையிட்டு, ஒருவேளை அந்த தூஷணையை பார்த்து இந்த நாளிலே கர்த்தர் எனக்கு நன்மையை சரி கட்டுவார். அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா! அதுதான் விசுவாசம். இன்றைக்கு உங்களுக்கு அந்த விசுவாசம் உண்டா? தெய்வம் சொல்லுகிற வசனத்தை விசுவாசிக்கிற அந்த காரியம் நமக்கு உண்டா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பாருங்கள். அவளுக்கு விரோதமான காரியங்கள் கொண்டு வரப்பட்டது, வழக்கு கொண்டு வரப்பட்டது, ஆனால் நடுங்கவில்லை. தேவனுடைய விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார்கள். ஆகவே ராஜா சொன்ன காரியம் என்ன, இவர்கள் தன்னுடைய தேவனை விசுவாசித்து ராஜாவின் கட்டளையை தள்ளி அதை தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே அவர்களுடைய தேவன்தான் எல்லா தேவர்களை காட்டிலும் உயர்ந்தவர் என்று சொல்லி ராஜாவே ஒரு பெரிய ஒரு கட்டளையை பிறப்பிக்கும்படி அந்த மாற்றத்தை கதை கொண்டு வந்து கொடுத்தார். தானியேலுக்கு விரோதமாக காரியங்கள் பேசப்பட்டது அல்லவா, அவன் தேச துரோகி என்கிற ஒரு பட்டத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக விரோதமான பேசப்பட்டது அல்லவா, ராஜாவுக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறான் என்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது அல்லவா. ஆனால் தானியேலை பாதுகாத்துக் கொண்டவர் யார்? தேவனே அவனோடு கூட பாதுகாத்துக் கொண்டார். சிங்கங்களின் வாய்களை கட்டுகிறவர் அவர். ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்தால் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்களாம். Today what are you doing? Are you feeding the lion or are you closing its mouth? நீங்களே யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறது தான், என் மகனே, என் பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுடைய ஆவிக்குரிய சத்துவத்தை பலப்படுங்கள், அதற்காக சர்வாயுத வக்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள், விசுவாசத்தை அந்த கேடகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக வேதம் கற்றுத் தருகிறது. நான்காவதாக வேதம் என்ன சொல்லுகிறது, எதை குறித்து இந்த விசுவாசம் பாதுகாத்துக் கொள்ளுகிறதா? யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 3வது வசனம் மற்றுமாக சங்கீதம் 73 வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளலாம். இந்த தேவாதி தேவனை ஒரு அவருடைய நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையை சந்தேகப்படுவதற்காக கொண்டு வருகிற இந்த சந்தேகத்துக்கு விரோதமாய் பாதுகாத்துக் கொள்ளுகிறது இந்த விசுவாசம் என்பதாக கற்றுத் தருகிறது. Faith is a shield against doubt of God's goodness. நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வான் சாத்தான், சில காரியங்களே இது சாத்தான் கர்த்தர் தான் உனக்கு இந்த தண்டெல்லாம் கொடுத்துருக்காருப்பா, அதனால நீ இனிமேல் கர்த்தர் விசுவாசத்தை என்ன பண்ண போறன்னு கர்த்தர் மேலே உங்களை சந்தேகப்பட வைப்பதற்கான காரியங்களை அவன் செய்வான். வேதம் என்ன சொல்லுகிறது? யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 12வது வசனத்திலே, ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்பு உண்டாயிற்று. சிலர் அவர் நல்லவர் என்றார்கள், வேறு சிலர் அப்படி அல்ல, அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவர் என்று சொல்லிக் கொண்டார்கள். இயேசு எத்தனையோ அற்புதங்களை செய்தார், இயேசு எத்தனையோ பேருக்கு பல ராஜ்யத்தின் காரியங்களை உபதேசித்து கொடுத்தார். ஆனாலும் சிலர் என்ன சொன்னாங்க, அவரை பார்த்து அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவர் என்று சொல்லிக் கொண்டார்கள். இந்த எண்ணம் எங்கே இருந்து வருகிறது? இந்த மனிதன் ஜனங்களை வஞ்சிக்கிறது சொல்லுகிற எண்ணம் எங்கே இருந்து வருகிறது? அது சாத்தானுடைய உள்ளத்தில் கொண்டு வந்து விதைக்கிற விதைகளான வசனங்கள், இவர் நல்லவன் அல்ல என்று சொல்ல வைக்கிற காரியங்கள். தேவனுக்கு விரோதமாக அவர் நல்லவர் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஆனால் சாத்தான் தான் என்ன சொல்லுவான், தேவன் கொடூரமானவர் என்று அவங்களோடு பேசுவான். உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிறது அல்லவா, அதற்கு காரணமே தேவன் தான் என்று அவர் சொல்லுவான். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெபித்துக்கொண்டே இருக்க, ஜெபத்துக்கே பதில் தரல பாரு, அப்போ அவர் தான்
இதற்கெல்லாம் காரணம் என்று சொல்லுவான். இப்படியாக தேவனுடைய நன்மையான காரியங்களை நமக்கு விரோதமாக கொண்டு வந்து அதை குறித்து நாம் சந்தேகப்பட வைக்கிற இந்த சந்தேகத்தை எதிர்த்து ஜெயம் பெறுவதற்கு இந்த விசுவாசம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மகா பெரிய கேடகம். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தில் இருந்தால் தான் அந்த சாத்தானுடைய காரியத்தை விட்டு நம்ம ஜெயம் பெற முடியும். நம்ம எல்லாம் சொல்லிக் கொள்ளுவோம். பல காரியங்களை இருக்கிறான், இதெல்லாம் ஜெபிக்கிறேன் கர்த்தர் பதிலே தரல என்று சொல்லிக் கொள்ளுவோம். இதெல்லாம் கர்த்தர் தான் இதெல்லாம் செய்கிறார் நம்ம சொல்லிக் கொள்ளுவோம். பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தில் ஒரு சூழ்நிலையை குறித்து நம்ம பார்க்கிறோம். தேசத்தில் ஒரு பெரிய பிரச்சனைகள் வந்திருக்கு. ராகாப் என்கிற ராஜா அரசாண்ட நாட்கள். அந்த ராஜாவுக்கு விரோதமாக அதில் விரோதிகள்லாம் படையெடுத்து வந்து தேசம் முழுமையாக முற்றுகைப்படப்பட்டு விட்டது. இப்பெல்லாம் பெரிய கொடிய பஞ்சம். ஜனங்கள் ஒருவரை ஒருவர் பட்சிக்கிற அளவுக்கு, நரமாமிசம் பட்சிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. கழுதை தலையை எடுத்து வாங்கி சாப்பிடுவதற்காக ஜனங்கள் அதிகமான பணத்தை செலவு பண்ணுகிற அளவுக்கு பஞ்சம் தலை விரித்து ஆடினது. அப்போ இந்த ராஜா உடனே அவனுக்கு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இந்த காரியம் எங்கே வந்ததான்? இந்த காரியம் கர்த்தராலே வந்தது. நான் எதுக்காக அவர் காத்திருக்கணும்? அதுதான் அவனுடைய உள்ளத்தில் வந்த கேள்வி. வேதம் சொல்லுங்க பாருங்க, 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 33வது வசனத்திலே அந்த ராஜா சொல்லுகிறான், அவர்களோடு அவன் பேசிக் கொண்டிருக்கையில் அந்த ராஜாவுடைய ஆள் அவனிடத்தில், அதாவது எலிசா அதிகாரத்தில் வந்து, இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது, நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார். யோசித்து பாருங்க, என்ன சொல்ற பாருங்க. சாத்தான் வந்து உனக்கு எதிராக விரோதிகள் வந்திருக்காங்கப்பா, இதை கர்த்தர் தான் கொண்டு வந்திருக்கிறாரு, அதனால் நீ இனிமேல் அவருக்கு ஏன் வெயிட் பண்ணுற? நீ டேக் த மேட்டர்ஸ் இன் யுவர் ஓன் ஹேண்ட். அதுதான் அவன் சொல்லுகிற காரியம். இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கையில் அதுதான் பிரச்சனை. வேலையில் பிரச்சனை வந்தால் போதும் உடனே கத்த மேலே பள்ளியை போட்டுருவாங்க. ஏதாவது வீட்டில் பிரச்சனை வந்தால் போதும் கத்த மேலே பள்ளியை போட்டுருவாங்க. ஏதாவது யார்ட்ட தவறாக பேசி ஏதாவது சண்டை வந்து கத்த மேலே பள்ளியை போட்டுருவாங்க. எல்லாம் அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு நாள் நன்மைகளை செய்யும்போது கத்த துதிக்க மாட்டோம். ஆனால் என்ன செய்வோம் தெரியுமா? ஒரு பள்ளியை போட்டு கத்த மேலே போடுறதுக்கு நம்ம தயாராகிடுவோம். அதுதான் எல்லாம் செய்கிற ஒரு காரியம். ஹைதராபாத் பகுதியில் ஒரு நாள் பெரிய ஒரு வெள்ளம் வந்தது. அநேகர் மரித்து போயிட்டாங்க. அந்த பட்டணமே அழிந்து போகும்படியாக பெரிய ஒரு அழிவு உண்டாயிற்று. அதன் பின்பு ஒரு தேவனுடைய மனிதர் அங்கே இருந்த ஒரு அருகில் இருந்த அந்த ஆலயத்தில் சென்று அந்த மீதியுள்ள மக்கள் எல்லாம் அழைத்து கொண்டு வந்து அவங்கெல்லாம் பேசி அவளுக்கு ஆறுதல் சொல்லும்படியாக அவர் சென்றிருந்தார். அந்த தேவாலயம் மலை மேலே இருந்த ஒரு தேவாலயம் அங்கே இருந்து, அதனால் அந்த தேவாலயம் அதனால் பாதிக்கப்படவில்லை. அநேகர் வந்திருந்தாங்க. அவர் தேவன் ஒரு நன்மை செய்வார் என்று சொல்லி அவளுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அதில் இருந்து ஒரு நாத்திகவாதியாக ஒரு மனிதன் எழும்பினான். அவன் சொன்னான், நீ சொல்கிற தேவனை நான் ஏன்ப்பா நம்பணும் என்று கேட்டான். யாரோ அந்த தேவ ஊழிக்கார் பொறுமையாக அவனை கேட்ட, என்ன சொல்லி சொன்ன உடனே, இந்த வெள்ளத்தை கொண்டதே அவர் தான்ப்பா. இந்த ஊரில் எத்தனை பேர் மறிச்சிட்டாங்க? 10,000 லட்சக்கணக்கான மக்கள் மறிச்சிட்டாங்களே. உங்கள் கடவுள் எங்கே இருந்தார்? அது அப்போது எல்லாரும் இறந்துட்டாங்கல்ல. உங்கள் கடவுள் எங்கே இருந்தார்? அவர் என்ன பண்ணார்? ஒன்றுமே பண்ணலையே. நான் ஏன் அவர் விசுவாசிக்கணும்? அவர் நன்மை தருவார், நான் ஏன் அவரை நம்ப வேண்டும் என்று கேட்ட உடனே அந்த ஊழியக்காரர் ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தார். பின்பு அவர் கேட்டார், இந்த சபைக்கு நீங்கள் இதுக்கு வந்து இது வரைக்கும் எத்தனை முறை வந்திருக்கிறீங்க கேட்டார். அந்த மனுஷன் இப்போ தான் முதல் தடவை வந்திருக்கிறேன் சொன்னான். அப்போ சொன்னார், அப்போ கடந்த எத்தனை வருஷமாக இந்த சபைக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டார். அவங்க சொன்னால் ஒரு பல வருஷமாக இருக்குது சொல்லி. சரி, இந்த பட்டணத்தில் மரித்து போனாங்களே, இல்லை எத்தனை பேர் இந்த சபைக்கு வந்தாங்க என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். அவன் சொன்னான், தெரியலை, நிறைய பேர் வரமாட்டாங்க என்று சொன்னான். அப்போ நமக்கு தேவையும் போது கூட கத்தட்டு பள்ளி சொல்லுவதுதான் நம்ம பழக்கமாயிடுச்சு. சபைக்கு வருகிறது இல்லை, ஆனால் சபையை பற்றி கத்தரை பற்றி குறை சொல்லணும். அதுதான் இன்றைக்கு அன்னையோட வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பேட்டர்னாக இருக்குது. ஏன்னா சாத்தான் அப்படிப்பட்ட ஒரு வஞ்சக எண்ணத்தை கொண்டு வந்து வைக்கிறான். சபைக்காக ஒன்றும் செய்வதில்லை, தேவனுக்காக ஊழியம் ஒன்றும் செய்வதில்லை. ஆனால் தேவன் என்ன வந்தாலும் சொல்லி அவர் தான் இதை செய்துட்டார் சொல்லி அவர் சொல்லுகிறது. அந்த எண்ணத்தை கொண்டு வருகிறவர் சாத்தான். அவன் தான் அந்த எண்ணத்தை கொண்டு வரான். உங்களை பார்த்து சொல்லுவான், நீங்கள் தான் போல மோசமான ஆளு தான் நினைப்பான். ஆனால் அவன் தான் அந்த எண்ணங்களை கொண்டு வருகிறான். அந்த எண்ணத்தை மேற்கொள்வதற்கு விசுவாசம் உங்களுக்கு தேவை. தேவாதி தேவன் மேலே வைக்கிற ஒரு விசுவாசம். பாருங்க, இந்த பஞ்சம் இருக்கிறது. அந்த பஞ்சத்தில் ராஜா இப்படி சொல்லுகிறான். அதே சமயத்தில் பாருங்க, ராஜாவாகிய தாவீதுடைய வாழ்க்கையை நோக்கி பாருங்க. அவருடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு போராட்டம் வந்தது. அவரே தவறு செய்து விட்டார். எல்லா ஜனங்களும் எண்ணி பார்க்கணும், யூதா ஜனங்கள் எவ்வளவு தனியாக கணக்கிட வேண்டும், மற்றவெல்லாம் எவ்வளவு கணக்கிட வேண்டும் என்று சொல்லி உடனே கர்த்தர் அவர்களை பேசுகிறார். கர்த்தர் கர்த்தருடைய நாம மகிமையை இழந்து போனபடினாலே ஒரு தண்டனை கர்த்தர் அனுப்ப போகிறார்ப்பா. என்ன செய்யணும்? நீ உன்னுடைய சத்துருக்கள் உன்னை துரத்துவதற்காக நீ 3 நாள் ஓடி போகிற மகா பெரிய பட்டயத்தின் சங்காரம் வர வேண்டுமா தேசத்தில்? அல்லது ஒரு 3 மாதங்கள் பெரிய கொள்ளை நோய் வரணுமா? 3 வருஷங்களுக்கு பஞ்சம் இருக்கணுமா? என்ன வேண்டும் என்று கேட்ட உடனே தாவீது சொன்ன காரியம் என்ன? கர்த்தருடைய கையில் நாங்கள் விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள்
மகா பெரியவைகள், மகா பெரியவைகள். அதுதான் விசுவாசம். எல்லா பிரச்சனை மத்தியிலும் let me go near to God because he is the one who has the mercies in his hand. அவருடைய கிருபை தலைமுறையாக உள்ளது. அவருடைய உண்மை என்றென்றைக்கு உள்ளது. எப்பொழுதும் சார்ந்து கொள்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் விசுவாசம். அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்துக்குள்ள நம்ம வரும் பொழுது நம்ம யாரும் அசைக்க முடியாது. யாரை எதை விசுவாசிக்கணுமா? முதலாவதாக இயேசுவின் நாமத்தை நம்ம விசுவாசிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசுகள் எல்லாம் ஓடி போயிருந்து சொல்லி இந்த 70 பேர் அனுப்பி வச்சாங்க. இயேசு அனுப்பி வச்ச உடனே அதெல்லாம் திரும்பி சொல்கிறாங்க, உங்களுடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. அப்போ அந்த நாமத்தின் மேலோட விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். இயேசு என்கிற நாமத்தினால பிசாசே உன்னை எதிர்க்கிறேன் என்று சொல்லுவதற்கு நம்ம தெரிந்திருக்க வேண்டும். கர்த்தர் அதை கேட்டு கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். வேத வசனங்கள் சொல்லுகிற எல்லா தீர்க்க தரிசன வசனங்களையும் நமக்காக கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களையும் நம்ம விசுவாசிக்க வேண்டும். அந்த வாக்கு வசனங்களை விசுவாசிக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை கனப்படுத்த முடியும். மூன்றாவது, நம்ம எதை விசுவாசிக்க வேண்டும்? தேவாதி தேவன் நமக்காக வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் விசுவாசித்து அந்த தேவாதி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை எப்பொழுதும் விசுவாசித்து அவரை பற்றி கொள்ளுகிற ஒரு விசுவாசம். அவருடைய நன்மைகளுக்காக அவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் என்கிற ஒரு விசுவாசம். முதலாவதாக ஒரு நாமத்தை நம்புகிற விசுவாசம். இரண்டாவதாக அவருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறவைகள் என்கிற ஒரு விசுவாசம். மூன்றாவதாக நான் ஜெபித்தால் கர்த்தர் கேட்பேன் என்கிற விசுவாசம். அதுதான் கர்த்தர் கேட்டு கனப்படுத்த முடியும். இயேசுவின் நாமத்தினால தான் பிசாசுகள் ஓடினேன். ஒரு மனிதன் வந்து கேட்குறான், இயேசுவை பார்த்து கேட்குறான், என்னோட மகனை பிசாசு பிடித்திருக்குது, உங்கள் சீஷர்களால் துரத்தி விட முடியலையே என்று கேட்ட உடனே இயேசுவனை பார்த்து கேட்கிறார், நீ விசுவாசிக்கிறாயா? நான் இதை செய்வேன் என்று விசுவாசிக்கிறாயா? அவன் விசுவாசத்தை உடனே பிசாசனை விட்டு போய்விட்டது. அப்போ அந்த விசுவாசம் தான் நமக்கு ஜெயத்தை கொண்டு வருகிற ஒரு பெரிய ஒரு ஜெயமான ஒரு பட்டயம். இன்றைக்கு அந்த விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே எனக்கு கிருபை தாங்க, நான் இன்றைக்கு தவிர விசுவாசமாகிய கேடகத்தை எடுத்துக்கொள்ளட்டும். அதை நான் ஒரு தற்காப்பு ஆயுதமாக மாத்திரமல்ல, அது ராஜ்யங்களை ஜெயம் பெறுகிற ஒரு ஆயுதமாக நான் பயன்படுத்தப்படட்டும் என்று சொல்லி நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் எழுந்து நிற்கலாம், தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் தகப்பனே எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி எல்லாம் முற்றிலுமாக அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க என்று சொல்லி ஜெபிக்கணும். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கண்களை மூடி ஒரு நிமிஷம் தேவனை நோக்கி இங்கே ஜெபிங்க, அவரை நோக்கி இங்கே ஜெபிங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாம் கண்களை மூடி தகப்பனே இந்த விசுவாசத்தை என்னை பலப்படுத்துங்க ராஜா. இந்த விசுவாசத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு வல்லமையான ஒரு பெரிய ஒரு கேடகம் தகப்பனே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த விசுவாசம் தகப்பனே பிசாசின் எல்லா வல்லமைகளை காட்டிலும் பெரிய எங்களை பாதுகாத்துக் கொள்கிற வல்லமை உள்ள ஒரு கேடகம் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இதன் மூலமாக எல்லா சோதனைகளை மேற்கொள்ள எனக்கு நீங்கள் கிருபை தாரும். இந்த விசுவாசத்தை பயன்படுத்தி எனக்கு விரோதமாக எழுகிற வஞ்சனைகளை மேற்கொள்ள எனக்கு பலன் தாரும். இந்த கேடகத்தை பயன்படுத்தி எனக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா குற்றச்சாட்டுகளில் இருந்து நான் பாதுகாத்துக் கொள்ளப்பட எனக்கு நீங்கள் கிருபை தாரும். இதற்கு கர்த்தாவே கர்த்தரை நம்ப முடியாதபடி ஒரு சந்தேகங்களை கொடுக்கிற எல்லா சந்தேகத்தை மேற்கொள்வதற்கு இந்த விசுவாசத்தினால் என்னை பயன்படுத்தும். கர்த்தாவே இன்றைக்கு நான் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே நான் ஜெயம் பெற விரும்புகிறேன். இந்த நாமத்தின் நாமத்தின் மேல் உள்ள விசுவாசத்தை எனக்கு நீங்கள் தாருங்க. எல்லாம் அர்ப்பணித்து ஜெபிங்க. கர்த்தாவே என்னை அர்ப்பணிக்கிறேன். கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் ராஜா என்று அதிகமான விசுவாசத்துக்கு நான் யோசித்தது இல்லை. இன்றைக்கு இந்த விசுவாசத்தை என்னை பலப்படுத்தும். அன்றைக்கு அந்த தகப்பன் ஜெபித்தாங்க ராஜா, கர்த்தாவே நான் விசுவாசிக்கிறேன் என்ற அவிசுவாசம் நீங்கும்படி என்று உதவி செய்யும் என்று ஜெபித்தாரே. அந்த கண்ணீர் ஜெபத்தை கேட்டு விசுவாசத்தை கொடுத்தீரே. இன்றைக்கு எனக்கு வந்து விசுவாசத்தை தாரும். இதுதான் விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவர் என்று வேதம் சொல்லி இருக்கிறதே. ஆகவே எனக்கு அந்த விசுவாசத்தை தாரும். இன்று முதற்கொண்டு நான் விசுவாசத்தில் பலமுள்ளவளாக நின்று சாத்தானுடைய சகல வல்லமைகளை நான் மேற்கொள்ளணும். எனக்கு உதவி செய்யுங்க. அப்படி ஜெபிக்கிற உங்களுடைய கைகளை உயர்த்தி தேவ சொல்லுங்க, ஜெபியுங்க. கர்த்தர் கிருபை தந்து விசுவாசத்தில் பலப்படுத்த. Hallelujah. God bless you. 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 அநேக கைகளை கர்த்தர் பார்த்து எல்லாரும் கர்த்தர் பார்த்து கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துகிற தேவன். அவர் தான் நடத்துகிறவர், வழி நடத்துகிற தேவன். தகப்பனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வல்லமையுள்ள நாமத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுது கர்த்தாவே அந்த நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக பிசாசை ஜெயம் பெற எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சகல வித ஆவிகளின் வல்லமைகள் முறியடிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே குற்றம் சாட்டுகிற ஆவிகள் இப்பொழுது கட்டப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சோதனைகளை கொண்டு வருகிற கர்த்தாவே இச்சைகளின் ஆவிகள் கட்டப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது கர்த்தாவுடைய பிள்ளைகளை அதைரியப்படுத்துகிற சோர்வின் ஆவிகளை கடிந்து கட்டுகிறோம். அவைகள் அழிக்கப்படுவதாக. இன்றைக்கு உடைய பிள்ளைகளை நீ பலப்படுத்துவீராக ராஜா. சோதனைகளை கொடுக்கிற சோதனைகளை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தை குறித்து கர்த்தாவே உடைய பிள்ளைகளை நம்ப செய்யாதபடி அப்பா செயலாற்றுகிற அந்தி
கிறிஸ்துவின் ஆவிகள் கட்டப்படுவதாக. இன்றைக்கு கத்த ஜெயம் தரும்படியா எழும்பினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, யார் எல்லாம் கத்தாவை விசுவாசத்திற்காக அர்ப்பணித்து ஜெபித்திருக்கிறாங்களோ, இந்த முதற்கொண்டு கத்தோட வாழ்க்கையில கத்தா விசுவாசம் பலப்படும்படியாகவோ, அவருடைய வாயின் வார்த்தைகள் விசுவாச வார்த்தைகளாய் செயல்படும்படியாகவோ கத்த கிருபை செய்வீராக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. கத்த செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.